பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நடுவில் இருப்பவரும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாய் தொங்கிக் கொண்டிருப்பவரும் கள்வர்களின் மத்தியிலே இருந்து கதறி கொண்டிருக்கிறவரும் இதோ சகதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரித்தும் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வசனங்களை உலகம் எங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறதான ஹெவன் டிவி நிறுவனத்திற்கும் அதன் ஊழியர்களுக்கும் அதிலிருந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிமை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தையை பற்றிய சிந்தனையை தெரிவிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த 6வது வசனத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்ன இந்த திரு வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மரம் 1 வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து இந்த நாட்களும் இந்த பாடுமரண நாட்களை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடிமை ஆண்டவரே, இந்த 6வது வார்த்தையை குறித்து ஆண்டவரே சொல்லுகிற போது உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் அடிமையோடு இருந்து செயல்படுவீராக. சத்ருவான் இந்த வசனத்தை பொறுக்கி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் அடிமை முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவாதி தேவனுடைய அன்பு பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். முடிந்தது என்று சொன்ன இந்த 6வது வார்த்தை இயேசு சொல்லுகிற போது எது முடிந்தது என்று கூறுகிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பின வேலை முடிந்தது என்று சொல்லுகிறார். எந்த வேலைக்காய் பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை உலகத்தில் அனுப்பினார்? ரட்சிப்பின் பணியை செய்கிறதற்காய். ஆம், தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். தீர்க்கதரிசிகளின் மூலமாக எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் வாழ்வடையாதபடியினாலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பின் பணியை செய்யும்படியாய், அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி அறிவிக்கும்படியாய், நித்திய ஜீவனை பற்றி கூறும்படியாய் அனுப்புகிறார். அதுதான் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷத்திலே யோசேப்பு என்கிறதான அந்த நீதிமானை பற்றி நாம் பார்க்கிறோம். அவருக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாகிறாள். அவளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் யோசேப்பினிடத்திலே சொப்பனத்திலே தரிசனமாகி, யோசேப்பை நீ அவளை தள்ளிவிடாதே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் உலகத்தின் பாவத்தை இரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கிற இரட்சகர் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் பாவத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் இரட்சகராய் இந்த உலகத்திலே அவதரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை உலகத்தில் தந்தருளினது ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றுகிறதற்காக, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்காக, ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக. ஆம், தன்னை சிலுவையில் அறைந்தார்கள். வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் கூட நிந்தித்தான். நிந்தித்தவன் போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பை அருளின தேவன். அப்படியானால் அவருடைய முதற் பணி ரட்சிப்பின் பணி. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், என்னை பிதா அனுப்பின ரட்சிப்பின் பணி முடிந்தது என்று சொல்லி. 2வதாக எது முடிந்தது என்று சொல்லுகிறார்? நான் அடைந்த பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே தன்னுடைய காரியங்களை செய்கிற போது, தன்னுடைய பணியை செய்த போது, வேதபாரகர் பெர்சேர் அவரை அதிகமாய் நிந்திக்கிறார்கள். இவன் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்திலே உண்டே என்று சொல்லி தரைக்குறவாய் பேசுகிறார்கள். அவர் பிசாசுகளை துரத்தின போது பெயல் சபூலினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். பாவிகளை நேசிக்கிற தேவன் பாவிகளோடு உரையாடுகிற போது இவன் ஏன் பாவிகளிடத்திலே தங்குறான் என்று சொல்லி அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட நிந்தனை, மரண தருவாயிலும் கூட போர்ச்சேவர்கள் அவர்களை நிந்திக்கிறார்கள், ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ இறங்கி வா என்று சொல்லி அவரை அதிகமாய் நிந்திக்கிறார்கள். கள்ளன் கூட நிந்திக்கிறான். அப்படிப்பட்ட நிந்தனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் முடிந்து போனது என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரரோடே என்னுடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லி, அப்படி அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நான் அலைக்கழிக்கப்படுகிறேன் என்று சொல்லி அப்படியாய் அவர் அடைந்த பாடுகளுக்கு அளவில்லை. அந்த பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் எது முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசுவை குறித்த என்ற தீர்க்க தரிசனங்கள் முடிவடைந்தது. என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடிவடைந்தது. இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் என்ன? மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து இயேசுவானவர் பிறப்பாராம். இயேசுவானவருடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் முடிவடைகிறது. அவர் சமாதான பிரபுவாய் உலகத்திலே பிறப்பார் என்று சொல்லி ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவடைகிறது. அவர் பவனியாய் வருவார். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து மகிழ், உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லியாம். அவர் குருத்தோலை ஞாயிறில் அவர் பவனியை குறித்து இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தை குறித்து சகரியா தீர்க்கதரிசி 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன வார்த்தை? இதோ எனக்கு கூலியை தாருங்கள் என்று கேட்டேன், எனக்கு கூலிக்காக 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். ஆம், அவருடைய விலை, யூதாஸ் பெற்றுக்கொண்ட வெள்ளிக்காசு 30, அவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் பெற்றுக்கொண்ட கூலி 30 வெள்ளிக்காசு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. தாவீது ராஜா சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிற போது என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் பிதாவானவர் அவருக்கு ஒப்புவித்த ஊழியம் முடிவடைகிறது என்று சொல்லுகிறார். நான் அடைந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் முடிந்தது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிவடைகிறது என்று சொல்லுகிற போது அது இன்னொரு காரியத்தின் தொடக்கம். உதாரணமாக, ஒரு மாணவன் அல்லது மாணவி ஒரு என்ஜினியரிங் முடித்து விட்டாள். அதோடு அவளுடைய படிப்பு, அவளுடைய காரியங்கள் முடியவில்லை, இனிதான் தொடங்குகிறது. படிப்பை முடித்த அவள் அல்லது அந்த மாணவன் வேலைக்காய் அவன் தொடர வேண்டும். வேலையை பெற்றுக்கொள்வதற்காக புதிய புதிய காரியங்களை செய்ய வேண்டும். அது ஒரு தொடக்கம், அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கம். அவனுடைய படிப்பு முடிந்து போனது முடிவல்ல, அடுத்தது ஒரு தொடக்கம். அதே போல தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய காரியம் முடிவடைந்தது, நான் செய்து நிறைவேற்றிய காரியங்கள் முடிவடைந்தது. என் அன்பு மகனே, மகளே, இனி உனக்கு தான் பொறுப்பு, நீ தான் தொடங்க வேண்டும், நீ தொடங்கு. எதை தொடங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் விட்டு சென்ற பணியினை நீ தொடங்கு, நான் விட்டு சென்ற பணியினை நீ தொடங்கு. எந்த பணி? ரட்சிப்பின் பணி, சுவிசேஷ பணியை நீ தொடங்கு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய்
ஒரு இடம் அல்ல, உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற காரியம் இதுதான். நீங்கள் போய் எதை செய்யுங்கள்? நான் முடித்த சுவிசேஷ பணியை நீங்கள் செய்யுங்கள். நான் முடித்த ரட்சிப்பின் பணியை நீங்கள் செய்யுங்கள். அதனால தான் அவருடைய சீஷர்கள் இந்த வசனத்தை பின்பற்றி, அவருடைய இந்த கட்டளையை பின்பற்றி சுவிசேஷ பணியை செய்தார்கள். அவர்களுக்கு பிற்பாடு மிஷனரிகள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள், சுவிசேஷ பணியை செய்தார்கள். ஏன்? நம்முடைய தேசத்திற்கும் ஏராளமான மிஷனரிகள் கடந்து வந்தார்கள் அல்லவா? நம்முடைய பிராந்தியத்திற்கும் கடந்து வந்தார்கள் அல்லவா? ரிங்கல் தோபே ஐயர், மால்ட் ஐயர், மீட் ஐயர், மெர்காஷியஸ் ஐயர், ராக்லாண்ட் ஐயர், ஏமி கார்மைக்கல், இப்படி எத்தனை தேவ ஜனங்கள் இந்த தங்கள் சொந்த தேசத்தை விட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உபதேசித்தார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பின் பணியை செய்தார்கள். அந்த ரட்சிப்பின் பணி நமக்குரியது. பிரியமானவர்களே, மரித்த ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை தருகிறார். என் அன்பு மகனே, மகளே, நான் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். நான் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதை குறிக்கோளாக கொண்டுதான் இந்த ஹெவன் டிவி ஊழியமும் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற அடிப்படையிலே உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு சுவிசேஷ பணியை செய்கிறது. நம்முடைய கடமையும் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்ட, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற இந்த சுவிசேஷ பணியை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எதன் தொடக்கம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், பாடுகளின் தொடக்கம். பாடுகளின் தொடக்கம். என்ன பாடுகள்? ஊழியம் செய்வது லகுவான காரியமல்ல. ஏராளமான பாடுகள் உண்டு. இயேசுவானுடைய சீஷர்கள் ஊழியத்தை செய்த போது ஏராளமான வேதனைகளை அனுபவித்தார்கள். தீட்டு கொளுத்தப்பட்டார்கள், தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டார்கள், தோல் எண்ணெயிலே போட்டு வறுக்கப்பட்டார்கள். இப்படி பல பாடுகள் அந்த காலத்தில் மாத்திரம் அல்ல, இந்த காலத்திலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஏனென்றால் இந்த நாட்கள் பாடுகளின் தொடக்கம். நம்முடைய இந்திய தேசத்திலே பாடுகளை அனுபவித்த ஒரு பக்தனை குறித்து உங்களோடு சொல்லலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். 1800ஆம் வருஷத்தின் தொடக்கத்தில் அமெரிக்க தேசத்திலிருந்து மிஷனரிகள் அசாம் மாநிலத்திற்கு கடந்து வந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அங்கு வாழுகிற காரோ என்று சொல்லுகிறதான பழங்குடி மக்கள் மத்தியிலே அநேக வருடங்கள் ஊழியங்களை செய்தார்கள். அவர்களுக்கு ஆத்துமா கிடைக்கவில்லை. கடைசியாக நக்சிங் என்கிறதான ஒரு மனிதன் குடும்பத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷத்து நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த காரியமானது அந்த கிராமத்தின் தலைவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. கிராமத்தின் தலைவன் வேகம் எடுக்கிறான். எப்படி இப்படி ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவனால் பொறுக்க முடியவில்லை. உடனே திரளான ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த மனிதனையும் அவனுடைய மனைவியையும் 2 குழந்தைகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறார்கள். நிறுத்தி அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த கிராமத்து வீரர்களும் இந்த கிராமத்து தலைவனும். அந்த கிராமத்து தலைவன் சொல்லுகிறான், நீ இயேசுவை மறந்துவிடு, அவரை நீ மறந்துவிடு, அவருடைய பிள்ளையா நீ வாழக்கூடாது. நீ அப்படி மீறி அந்த சுவிசேஷத்து நிமித்தமாய் அவரைத்தான் அறிவிப்பேன், இயேசுவைத்தான் நான் பற்றி கொள்வேன் என்று சொன்னால் உன்னையும் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய 2 குழந்தைகளை நாங்கள் அம்பு எய்து கொன்று விடுவோம் என்று சொல்லி பயப்படவே இல்லை. 2 குழந்தைகளையும் முதலாவதாக கொன்று விடுவோம் என்று சொல்லி அம்பை எய்ய நினைக்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நோ டர்னிங் பேக். நோ டர்னிங் பேக். இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்தேன். நான் இனி பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். 2 பிள்ளைகளையும் அம்பு எய்து கொள்ளுகிறார்கள். இப்போதும் கேட்கிறார். அவர் நோவை சொல்லிவிட்டார். கடைசியாக சொல்லுகிறார், நீ உன்னுடைய இயேசுவை மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய மனைவியை நாங்கள் கொன்று போடுவோம். மனைவியை கொன்று போடுவோம் என்று சொன்னால் அவர் அசந்து கொடுக்கவே இல்லை. அவர் சோர்ந்து போகவில்லை. அவருடைய ரத்தம், அவருடைய கண்களிலிருந்து ரத்தம் போல
கண்ணீர் வடிகிறது. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு சொல்லுகிறார், என் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். மனைவியையும் அவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அம்பு எய்து கொன்று போடுகிறார்கள். கடைசியாக கேட்கிறார்களே, நீ ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறாய், நீ அந்த இயேசுவை மறுதலிப்பாய், ஆனால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், the cross before me and the world behind me. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. அவர் பாடிக்கொண்டே, இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிற போது பொல்லாத மனிதர்கள் அம்பு எய்து கொள்ளுகிறார்கள். பாடுகள் பிரியமானவர்களே, அந்த நாள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்காய் நின்றது நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருக்காய் கோதுமை மணியாய் மாறுகிறார். அதுதான் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன பணி நீ தொடங்கு என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய பணியை தொடங்குகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நம்மையும் ஆண்டவர் அதற்கு தான் அழைக்கிறார். பாடுகள் நிறைந்தாலும், வேதனைகள் நிறைந்தாலும் என்னுடைய பணியை அந்த பாடுகளின் மத்தியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக எது தொடங்குகிறது? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் தொடக்கம் இல்லை என்று சொன்னால் இயேசுவானவரின் வார்த்தைகள் நிறைவேறுதலின் தொடக்கம். இயேசுவானவர் உலகத்தில் இருந்த போது சொன்ன வார்த்தைகளின் தொடக்கம். என்ன வார்த்தைகளை அவர் சொன்னார்? மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 5 முதல் 11 வரை சில வசனங்களை பார்க்கிற போது, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி உலகத்தை வஞ்சிப்பார்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காதிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சமும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் பூமியின் பல இடங்களிலும் உண்டாகும். அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு முடிந்தது என்று சொன்ன வார்த்தை, இன்னொரு பகுதியின் தொடக்கம். இந்த தொடக்கமான காரியங்களை நாம் பார்க்கிற போது, இயேசுவானுடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலின் தொடக்கங்களை நாம் பார்க்கிற போது, உலகம் எங்கும் பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தங்கள், இயேசுவானுடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிகிறோம். அந்த வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். இயேசுவானவர் ஒரு இடத்துல சொல்வார், நான் வருவேன். எப்படி வருவேன்? வல்லமையோடு நான் வருவேன், மகிமையோடு வருவேன், நியாயம் தீர்க்கிறவராக நான் வருவேன். வருகிற போது மேய்ப்பன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனித்தனியாய் பிரிக்கிறதை போல நானும் உங்களை பிரிப்பேன். செம்மறியாடுகள் வலப்பக்கத்திலே நிற்கிறது போல என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை நான் வலது பக்கத்திலே சேர்த்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை தருவேன். ஆனால் இடது பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடுகளை போன்ற சபிக்கப்பட்ட மக்களுக்கு நரகம் என்று சொல்லி அவர் வேதனையோடு சொல்லுகிறார். அன்பு ஜனமே, முடிந்தது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிற நாம் தொடங்குகிறது என்று சொன்ன வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய வருகையின் தொடக்கத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வருகைக்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய வருகையிலே நாம் இழந்து போகாதபடிக்கு, அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு, வருகையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.